ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ பஜகோவிந்தத்திலேன்னு ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். தினயாமின்யௌ சாயம் பிராதஹ சிசிரவசந்தௌ புனராயாதஹ காலக்ரீடதி கச்சத்யாயுः ததபி ந முஞ்சத்யாசா வாயுः. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பஜகோவிந்தத்தின் 12வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக சங்கராச்சாரியார் சொல்ல வரும் விஷயம் காலத்தின், அதாவது டைம் என்று சொல்கிறோமே, சமயம் நேரம் என்று சொல்கிறோமே, அந்த நேரத்தின் மகிமை, அந்த சமயத்தின் அந்த டைமோட மகிமை, அதோட அந்த கிரேட்னஸை பற்றி சொல்கிறார் நம்மளோட சங்கராச்சாரியார். இந்த நேரமானது சமயமானது யோசித்து பார்த்தோம் என்றால் யாருக்காகவும் நிற்கிறது இல்லை, யாருக்காகவும் மறுபடியும் இன்னொரு முறை நடந்த விஷயமே திருப்பி நடக்கிறதும் இல்லை. அதனால் இந்த நேரம் மட்டுமே யாரையுமே கண்டுக்காமல், யாரோட அந்த பேச்சையும் கேட்டுக்கொள்ளாமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குமாம், எப்பொழுதும் நிற்காமல் போய்கொண்டே இருக்குமாம். இதை யாராலும் நிறுத்தவும் முடியாது, மாற்றவும் முடியாது என்று சொல்கிறார் சங்கராச்சாரியார். இப்படி நேரம் போயிட்டே இருக்கே, இப்படி போயின்னு இருக்க நேரம் எப்படியெல்லாம் போகிறது என்று அந்த நேரம் போகிறதுக்கு உதாரணத்தை காட்டிடுறார் நம்மளோட சங்கராச்சாரியார். அதே நேரத்தில் நேரம் போயிட்டே இருக்கே, இப்பொழுதும் பகவானை நினைக்காமல் இருக்கிறியே என்று அந்த ஒரு கேள்வியும் எழுப்புறார் நம்மளோட சங்கராச்சாரியார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை அழகாக நம்ம பார்ப்போம். இப்போ தினயாமின்யௌ சாயம் பிராதஹ சிசிரவசந்தௌ புனராயாதஹ. தினயாமின்யௌ, முதல் நாள் வர்றது, அதாவது அந்த பகல் வர்றது, அதுக்கப்புறம் இரவு வர்றது, திருப்பி பகல் வர்றது, திருப்பி இரவு வர்றது, பகல் இரவு பகல் இரவு என்று இது போய்கொண்டே இருக்கிறது. ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு. தினயாமின்யௌ சாயம் பிராத்தக, அந்த சமயத்தில் காலை பொழுது வர்றது, மாலை பொழுது வருது, காலை மாலை காலை மாலை, இதுவும் வந்து கொண்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, வந்து வந்து போயிட்டு இருக்கு என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். சிசிர வசந்தவ், அதாவது நம்மளோட பனிக்காலம், கோடைக்காலம். பனிக்காலம் முடிஞ்சிருத்தா அடுத்தது கோடைக்காலம், கோடைக்காலம் முடிஞ்சிருந்தா திருப்பி பனிக்காலம், கோடை பனி, பனி கோடை, பனி கோடை என்று போயிட்டே இருக்கும். இப்படி பகல் இரவு பகல் இரவு எப்படி மாறி மாதிரி வந்துட்டே இருக்குமோ, எப்படி காலை மாலை காலை மாலை வந்து கொண்டே இருக்கிறோ, போயிட்டு வந்துட்டு இருக்கிறோ, எப்படி இந்த பனிக்காலமும் கோடைக்காலமும் மாறி மாறி வந்துட்டே இருக்கோ, அது போலவே நம்ம வாழ்க்கையும் ஒரு உடல்லேருந்து இன்னொரு உடல் போயிட்டே இருக்கு என்றும் ஒரு அர்த்தம் வைத்துக்கொள்ளலாம். இன்னொரு அர்த்தம் சாதாரணமாக பார்த்தோம் என்றால் இது எல்லாமே எதை குறிக்கிறது? நேரம் போயிட்டே இருக்கு என்றதுதான் குறிக்கிறது. காலையில் எழுந்த உடனே அந்த சூரியன் கொஞ்சம் அஸ்தமனம் ஆடுறது என்று தெரிந்தாலே இப்போ சாயந்தரம் ஆயிடுத்து என்று புரியாது. சூரியன் முழுதாக போயிடுத்து நிலா வந்துடுது என்றால் ராத்திரி ஆயிடுத்து என்று புரியாது. அதனால் இது எல்லாமே நேரம் எப்படி சென்றுருக்கு என்று நமக்கு உணர்த்தத்துக்காக இருக்கும் விஷயங்களாகவே இருக்கு. இப்படி நேரம் போயிட்டே இருக்கு என்று இது எல்லாமே உணர்த்தது. உனக்கு பகல் இரவு மாறி மாறி உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கு நேரம் போயிட்டே இருக்கு என்று. மாலை காலை உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கு டைம் போயிட்டே இருக்கு என்று. இதுவே இந்த கோடைக்காலம் பனிக்காலம் இந்த நேரமானது உன்னை நழுவ விட்டுட்டு போயிட்டே இருக்கு என்றும் அதையும் உணர்த்தது. இது எல்லாமே இவ்வளவு சொன்னாலும், இவ்வளவு முறை உனக்கு செய்து காட்டினாலும் அப்பொழுதும் நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன். உன்னோட நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்து கொண்டே வந்துருக்கு. நீ எப்போ பிறவியோ அந்த நாளிலிருந்து நீ இறக்கவும் ஆரம்பிச்சிட்ட. அதாவது பிறந்து வயது அதிகமாகிட்டே இருக்கும்போது இறக்கும் அந்த நாள், அந்த கேப் ஆனது கம்மியாகிட்டே வர்றது. எவ்வளவு உயர்வாக எவ்வளவு ஒரு வயதானவர்களாக மாறுறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு மரணம் பக்கத்தில் இருக்கு என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தினயாமின்யோ சாயம் பிராத்தக சிசிரவசந்தோ புனராயாத்தக கால கிரீடதி கச்சத்யாயு ததப்பின முஞ்சத்யாசாவாயு. அதாவது இது எல்லாமே காலத்தின் விளையாட்டாக இருக்கு. கால கிரீடதி கச்சத்யாயு, காலத்தின் நேரத்தின் விளையாட்டாக இருக்கிறது. நம்ம எல்லாருமே இந்த நேரத்தில் இதை செய்ய வைக்கிறது, இதற்கப்புறம் இந்த விஷயத்துக்காக நம்ம வருந்துவது, ஏதாவது தப்பாக செஞ்சுட்டோம்னா அதற்காக நம்ம ரிக்ரெட் பண்ணுறது, இது எல்லாமே காலத்தின் கையில் இருக்குது, நேரத்தின் விளையாட்டாக இருக்குது. இப்படி நேரத்தின் விளையாட்டில் நம்ம சிக்கின்னு இருக்கோம். ஒரு நாளும் இப்படி நம்ம நார்மலாக எப்போ செஞ்சுட்டு இருக்கிறதே தினம் செஞ்சுட்டே இருக்கோமே. ஆனால் இவ்வளவு நேரம் இதை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு க்ஷணம் ஒரு நொடி கூட அந்த பகவானின் ஒரே ஒரு நாமத்தை சொன்னோம் என்றால், அவரின் ஒரே ஒரு திருப்பெயரை நம்ம வாயால் உச்சரித்தோம், மனமுருகி உச்சரித்தோம் என்றால் அது மட்டுமே போதும் நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கார். இதுவே அந்த நாமத்தை உச்சரித்து விட்டு மறுபடி இன்னொரு முறை 2வது முறை உச்சரித்தோம்,
மூன்றாவது முறை, நான்காவது முறை இப்படி உச்சரித்து உச்சரித்து இறுதியில் அந்த நாள் முழுதும் அவர் நினைப்பிலேயே இருப்பது, அவரின் நினைவிலேயே இருக்கும் அந்த நிலை வந்துடுது என்றால் அதை விட ஆனந்தம் தரக்கூடிய நிலை இல்லை. அதுதான் மோட்சத்தை நமக்கு கன்ஃபார்ம் பண்ணும் என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியா. ஸ்ரீ பஜகோவிந்தத்தின் ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். தெனாலி ராமகிருஷ்ணனுக்கு இந்த ஆட்டை விடுவித்ததுலேருந்து இந்த ஆட்டுக்கு விடுதலை கிடைச்சதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனம் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. என்றால் ஒரு உயிரை காப்பாற்றிருக்கோம், ஒரு உயிரோட அந்த உயிர் நஷ்டத்தை நம்ம காப்பாற்றிருக்கோம், நடக்காமல் நம்ம காப்பாற்றிருக்கோம் அந்த உயிரை. அந்த ஆடு நிச்சயமாக நமக்கு நன்றி கடனோடு இருக்கும், இந்த புண்ணியம் என் கணக்கில் வந்து சேரும் என்று சந்தோஷமாக இருக்காராம் தெனாலி ராமகிருஷ்ணன். உடனே அந்த காட்டுக்குள்ளே திருப்பி நடந்து கொண்டே போகிட்டு இருக்கும்போது காளியின் ஒரு ஆலயம், காளியின் ஒரு டெம்பிள், ஒரு கோவில் அங்கே இருக்கிறதே பார்க்குறாராம். இப்படி காளியம்மனின் அந்த ஒரு அம்மனின் துர்க்கையின் அந்த கோவிலுக்கு போன உடனேயே அங்கே போறாராம். போன உடனே அங்கே இருக்கும் அந்த விக்கிரகத்தை, அந்த காளியை பார்க்குறாராம். உடனே அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வர்றதாம். அந்த சன்னியாசி அந்த ஒரு மந்திரங்கள்லாம் தெரிந்து வச்சிருந்தாரே அந்த முனிவர், அவர் நமக்கு ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னாரே, அது என்னவாக இருக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது தான் திடீர்னு அவருக்கு ஞாபகம் வர்றதாம். அந்த மந்திரத்தை அதே இடத்தில் உச்சரிக்கிறாராம் நம்மளோட தெனாலி ராமகிருஷ்ணன். இந்த ஒரு மந்திரத்தை தன்னோட மனதுக்குள்ள அந்த தேவியை நினைத்து கொண்டே உச்சரித்த பிறகு அடுத்த நொடியே தன்னோட கண்களை மறைக்கிறாமே, கண்கள் கூசுற விதமாக ஒரு பெரிய ஒளி அங்கே தோன்றுறதாம். அந்த ஒளி தோன்ற உடனே அந்த ஒளியிலேருந்து ஒரு திவ்யமான ஸ்திரீ, ஒரு திவ்யமான பெண் வெளியில் வராலாம். அவளே நம்மளோட காளியாகவும் இருக்கிறாள். அப்படி காளியாக இருக்கும் அந்த பெண் வெளியில் வந்த உடனேயே நம்மளோட இந்த தெனாலி ராமகிருஷ்ணனும் கைகளை கூப்பி கொண்டு அந்த தேவியை பார்க்குறான். இந்த கதை மேலும் இப்படி நகர்றது. இந்த தேவி இங்கே வந்த உடனே தேவிக்கும் அந்த இவருக்கும் இடையில் நடந்த அந்த ஒரு உரையாடல் என்ன, கான்வர்சேஷன் என்ன, இந்த கதை எப்படி முடிகிறது, இந்த கதையின் நீதி என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.